சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அக்டோபர் 8ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள் நீங்க பகிரலாம். திமுக அரசு அமைந்த பிறகு கடந்த 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டு அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்று நகர்ப்புற அமைப்புகளில் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி திமுக அரசு அமைந்த பிறகு 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது மட்டுமல்லாமல் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது, பால் பொருட்கள் விலை உயர்வு, கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அதிகரித்திருப்பதாகவும், போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியிருப்பதாகவும், சென்னை மாநகரில் மயான பூமிகளை தனியார் மயமாக்கக்கூடிய மாநகராட்சியின் முடிவு உட்பட ஏற்கனவே உயர்த்தப்பட்ட 100% மற்றும் 150% சொத்து உயர்வு வரியுடன் இனி ஆண்டுதோறும் 6% அளவிற்கு சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த மனித சங்கிலி போராட்டத்தை அதிமுக தரப்பில் அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளிலும் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் எனவும், முதலமைச்சர் தலைமையிலான அரசை கண்டித்தும் மக்கள் நலனை முன்வைத்தும் அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள இந்த மனித சங்கிலியில் விவசாயிகள், வியாபாரிகள் உட்பட பல்வேறு தொழிலாளர்களும் பங்கேற்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்து இந்த அறிக்கையினை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார்.